இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அழகான ஒரு பார்க்குக்கு தாங்க. இது சும்மா அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லா இருக்குமா, ஸோ சும்மா ஒரு ட்ரை பண்ணேன் ரொம்ப வருஷம் கழிச்சு. பார்க்குக்கு வரப்போ நமக்கும் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முகேஷ் பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டு தான். அங்கே போய் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். நம்ம சரி நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரம் செடிகளோட அப்படின்னு சொல்லி போனால் கொஞ்சம் கூட காற்றே வரலைங்க. சரின்னு இந்த அழகழகான பூக்களை அப்படியே ஒரு படமாக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தேங்க. ஆனால் இந்த பார்க்குக்கு போகிறப்போ வந்துட்டு நம்மளை அறியாமே நம்மளை அந்த செடி மரம் செடி கொடிகளோடு இருக்கிறப்போ அந்த ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பார்த்திங்களா. அது நிஜமாலே அது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அதுக்காக தான் மேக்ஸிமம் நான் பார்க்குக்கு போகிறதே. சரி இங்கே சும்மா இங்கே சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும் இந்த பார்க்கில். நிறையா பேர் சின்ன யூடியூப் இதில் கூட ஷார்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஷூட் பண்ணுவாங்க. சரி நம்மளும் வந்து இப்படி ஆசையாக அப்படி ஒரு ஷூட் போட்டு பார்க்கலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடுறது தான். அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பார்க் வியூ. ஃபுல்லாமே நல்லா க்ரீனரிஸ். இன்னும் 2 monthsக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப நிறையா பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப வந்து அந்த பூக்கள்லாம் அவ்வளோ இல்லை. ஆனால் அவ்வளோ மரம் நல்லா க்ரீனரிஸ் நம்மளுக்கு ரொம்ப ஒரு அழகாகவே இருக்கும் இந்த இடம். சென்னையில் முகேஷ் ஒரே விளாட்டு தான். அங்கே இருக்கிற செடிகளை கொஞ்சம் அப்படியே பிடிச்சி பார்த்து இப்போ தான் அவன் ரொம்ப நாள் கழித்து வந்தானா அவனும் பார்க்குக்கு. ஸோ அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இவ்வளோ பெரிய இடம் இருக்கும் நல்லா ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டான். நான் அப்படியே சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பாவம் அவனுக்கு சர்க்கஸ்லாம் சருக தெரியாது, பழகினதில்லை. ஆல்ரெடி கூட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போ தான் அவனுக்கு அதுக்கான வயசெல்லாம் கொஞ்சம் வருது. அதனால அவனுக்கு கூடயே சர்க்கஸில் நானும் சறுக்கிட்டு ஜஸ்ட் அவனுக்கு இந்த விளையாட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு இதில் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு தடவை குழந்தைங்க இருந்துச்சுன்னா வாரம் கூட நீங்கள் பார்க்குக்கு போங்க. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி மிட் ஏஜாக இருந்தாலும் சரி பார்க்குக்கு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போங்க. அங்கே அத்தனை பேரை நம்ம பார்க்குறப்போ அந்த குழந்தைங்களை பார்க்குறப்போ நம்மளுக்கு மனசு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது நமக்கு வந்து வெளியில் தராத அது என்ன சொல்கிறது, நமக்கு அந்த சந்தோஷம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பார்க்குக்கு போனாலே வந்து கிடச்சிரும். அந்த குழந்தைங்கள பார்க்குறப்போ செய்கிறப்போ அவங்க மூஞ்சியெல்லாம். ஸோ சர்க்கஸ் வந்து அவனை அப்படியே தனியாக விட்டு ட்ரை பண்ணோம். பரவாயில்ல கொஞ்சம் சறுக்கிட்டு வந்தான், பயந்துட்டான். ஸோ அதுக்கான வயசு இப்போ தான் வருதுங்கிறதுனால ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து அப்படியே ஜாலியாக விளாண்டுட்ருக்கான் முகேஷ். மற்ற குழந்தைங்களையும் அவன் பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தான். சரின்னு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற பூவை பிச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தான். அது கூட எனக்கு கொடுக்கல, ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கொடுத்தான். அதுக்கடுத்து தான் நானும் சரிப்பா எனக்கும் ஒரு பூ கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறமேட்டுக்கு தான் அது எனக்கு கொடுத்துச்சு. இங்கே பக்கத்தில் உட்காந்தே பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே நான் இது பேச விடாமல் இங்கே பக்கத்தில் உட்காந்து அது பேசிக்கிட்டே இருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போ தான் ஃபஸ்ட் நான் பேச்செல்லாம் வந்துட்டுருக்கு கொஞ்சமாக. நிறையா அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லுவான். அதை தாண்டி நிறையா நம்ம பேசுகிறோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக அவனாக பேசுகிறான். இந்த அழகான பூக்கள் நிஜமாலே ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் ரிலாக்ஸ்டாக பார்க்குக்கு போயிட்டு வாங்க, மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க. இது சண்டே மினி விலாகுங்கிறதுனால இந்த வீடியோ போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பை ஃப்ரம்